சிறையே கூட்டணுங்க. சிறையே கூட்டணும். ஒரு 100 பேர் கூட்டுவான்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. ஒரு 2 பீடி தலைக்கு 2 பீடிக்கானி கூட்டுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிறைவாசியில கண்காணிக்கிறதுன்னு ஒரு அதிகாரி வச்சிருக்கீங்க. அந்த அதிகாரி என்ன செய்யறாரு? அவர் வேலை என்ன? கண்காணிக்கிறது வேலை. ஆனா அவர் என்ன செய்வாரா? லஞ்சம் 10,000 ரூபாய் கொடுத்து 5 நாள் பரோல். நீங்க 60 வயசுக்கு மேல சிறை கூடத்துல முதிர்ந்த வயதுல சிறைவாசி இருக்கு. அவன் நீ பொதுமணி போய் தரமாட்டீங்க. என்ன காரணம்? கிராமத்துல சண்டை போட்டவங்க அப்படி பார்த்தா எல்லா கொலையும் தானே. நீங்க ரேப் பண்ண பொதுமணி போய் விடுறீங்களா? விசாரணை சிறைவாசியை கண்டா கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் சரி பயப்படுவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்னா, என் மேல இன்னும் வழக்கு வராதுக்காண்டியே காவலர் அடிச்சு விடுவேன், யாரும் சட்டையை பிடிச்சிருவேன், ஏதாச்சும் காப்பரா பண்ணி அதுன்னு பண்ணிட்டு நான் வந்து 1-2-3 எக்ஸ்ட்ரா வழக்கு போட்டு நான் நீதிமன்றத்துக்கு போவேன். இந்த சட்டத்துறை அமைச்சர் இருக்காங்களே, இவங்கள மாதிரி மோசமான நபர் கிடையாது எந்த ஆட்சியில இருந்தா. எந்த ஆட்சிங்க. இந்த சிறை தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒஸ்டான ஒரு பிஹேவியர் கூடிய ஒரு சிறை. பாளையங்கோட்டை, கடலூர் இந்த மாதிரி சிறைகள்லாம் வந்துட்டு இன்றைக்கும் வந்து வேலூர். ஏன்னா வந்து அங்கே உள்ள வெயில் இருக்குல்ல, அந்த சூழல் இருக்குல்ல, அந்த சூழலே பனிஷ்மெண்ட். இப்போ நான் ஒரு புக்கில் படித்தேன் தொடர், அது உண்மையாக இருக்குமான்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். இருக்கக்கூடிய சிறையில் வந்து ஏன் ஜாதி ரீதியாக வந்து ஆட்களை வந்து ஒரு பிளாக்குள்ளே போடுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து ஜாதி சண்டை சிறையில் வராது. அதுக்காக தான் அவங்க இந்த ஜாதியாக இவங்க ஒரு சிறையில் இருங்க, இவங்க எந்த ஜாதியாக ஒரு சிறையில் இருங்க அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை? அது இல்லை, அது வந்து முழுக்க சிறை தான் ஊக்குவிக்குது. சிறை அதிகாரிலாம் ஊக்குவிக்கிறாங்க, மறைமுகமாக இயங்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேங்குள்ளேயும் எல்லா சமூகம் கலந்துருப்பாங்க, அதனால அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சிறை அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, ரிமாண்ட் 1, விசாரணை 1, இந்த சமூகத்துக்கான பிளாக்கு, நீங்கள் இந்த சாய் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க. ரிமாண்ட் 2 விசாரணை, இந்த பிளாக்கில் இந்த ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ரிமாண்ட் 3 இங்கே தான் இருக்கணும். செக்யூரிட்டி பிளாக்கில் இவங்களுக்கு தான் செக்யூரிட்டி பிளாக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி இவங்க தான் செயல்பட்டு, ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலரு, ஒரு ஒரு சீப் வாட்டர், ஒரு காவலர், இவங்களுக்கு கீழே சுற்றியும் ஒரு 5-6 பிளாக்குள்ள ஒரு செல்லுனா அறைகள், ஒரு 6 அறை இருக்கும், 7 அறை இருக்கும். இந்த மாதிரி அறைகளை இவங்களுக்கு கீழே இயங்கும். அதுக்கான பொறுப்பு வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர். அந்த ஒரு அறைக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு அறைக்குள்ள 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அவங்க எண்ணிக்கை பொறுத்து. இப்போ சில பண்டமெண்டலிஸ்ட் வச்சுருப்பாங்க, தேச துரோக வழக்கில் வந்திருப்பாங்க, வெடிகுண்டு வழக்கில் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு ஆள் ஒரு சிலர்கிட்ட கொடுத்து ஆகணும். நான் சுதந்திரமாக இருக்கணும், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், ஏன்னா வந்து படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலை கொடுத்துருவாங்க. சிறை வந்து அரசியல் ரீதியாக பண்டமெண்ட் கைதியாக டெரரிஸ்ட் வழக்கில் போகிற நக்சல்பாரி இயக்கங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸாக நடந்துக்குவாங்க. ஓகே. ஏன்னா வந்து அவங்க வந்து நீதிமன்றம் போகிறவங்க, நீதிமன்றத்தில் வந்துட்டு பெட்டிஷன் போடுவாங்க. சிறை ஊழல் வாய்ஸ்லெஸ் பீப்புளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆமாம், குரலற்றவர்களை டார்கெட் பண்ணுவாங்க. கேஸ் இவங்க போவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, ஜட்ஜு கிட்ட வந்து ஏதோ பேசுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இப்போ என்னன்னா வந்து நீங்கள் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லா அடிப்படை தேவையும் நீதிமன்றம் செய்யணும். இது கைதிகளுக்கு தெரியவே தெரியாது. இது கைதிகளுக்கு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் காவலில் தான் நீங்கள் இருக்கீங்க சிறையில். அப்போ உங்களுடைய உரிமை, உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நீதிமன்றத்தை அணுகலாம். எனக்கு இந்த உணவு சரியில்லை, எனக்கு உணவை நீங்கள் மாற்றணும், நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு நீதிமன்றம் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும் ஆர்டர் போடலாம். இவர் வந்து மலச்சிக்கல் உள்ளவர், இவர் வந்து ஃபைல்ஸ் இருக்குது, இவருக்கு இந்த மாதிரி நோய்கள் இருக்குது, அதனால் இவருக்கு இந்த உணவு தான் கொடுக்கணும்னு நீதிமன்றம் போடலாம். அது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தால் மட்டும். ஆமாம். இப்போ அது நான் அங்கேருந்து அப்படியே நான் கன்விக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் சிறைக்கான ஆள், சிறைக்கு எனக்கு கட்டுப்பாட்டில் எனக்கு எந்த சலுகையும் இல்லை, எதுவுமே தரமாட்டான். ஓகே. அதனால விசாரணை சிறைவாசியை கண்டா கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் சரி பயப்படுவாங்க. ஆனால் தண்டனை ஆயிட்டோம்னா பயப்பட மாட்டாங்க. அதே சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரவுடிசத்தில் உள்ளவங்க சில அக்யூஸ்டுகள் என்ன செய்வாங்கன்னா, தண்டனை ஆறுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 வழக்கு வச்சுக்குவாங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா 5-6 வழக்கு வச்சுக்குவாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, வாய்தாக்கு போகணும், நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் பயப்படுவான் சிறைக்கு அதிகாரிகள் அப்படின்னே சில பேர் வச்சுக்குவாங்க. ஏன்னா சிறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்த பிறகு சண்டை நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சண்டை நடக்கிறது சில இதெல்லாம் பார்ப்பீங்க.
அடிக்கிறது, காவலில் சண்டை போடுறது இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வழக்கு வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வேற வழக்கு இருக்காது. இப்போ என் மேலே வந்து எந்த வழக்கும் இல்லாமல் தண்டனை ஆச்சுன்னா நான் சிறை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா என் மேலே இன்னும் வழக்கு வராதுக்காண்டியே காவலர் அடிச்சு போடுவேன், யாரும் சட்டையை பிடிச்சிருவேன், ஏதாச்சும் காப்பரா பண்ணி அதுன்னு பண்ணிட்டு நான் வந்து இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா வழக்கு போட்டு நான் நீதிமன்றத்துக்கு போவேன். இது ஒரு சிறைக்குனே ஒரு ஒரு கருப்புக்குள்ளாத்தனம். சிறையில் கருப்புக்குள்ளாத்தனம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து. இது ஒரு கருப்புக்குள்ளாத்தனம். ரெண்டாவது, நான் கன்விக்ட் ஆகிட்டு தண்டனை ஆகிட்டேன்னா நான் வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போவாங்க. சனிக்கிழமை இந்த மருத்துவர் வந்து உங்களை செக் பண்ணியிருப்பார், ஏதோ உங்களை உடலில் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ அந்த இடத்துக்கு உங்களை வெளியே தான் கூட்டு போக முடியும். மருத்துவர்கிட்ட இறுதி பார்க்குறது, ஃபைல்ஸ் பார்க்குறது, மூளைக்கு பார்க்குறது, நரம்பியல் பார்க்குறதுக்குன்னா மதுரை வெளி மருத்துவமனை கூட்டு வச்சுங்களேன். வெளி அரசு மருத்துவமனை கூட்டு வர்றது அதுக்கே ஒரு பெரிய இது போட்டி இருக்கும். ஆமாம். இப்போ ஒரு இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு 50 கைதியை கூட்டு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த 50 கைதியை மத்திய சிறைக்குள்ள யார் தேர்வு பண்ணுறது? மருத்துவர் தேர்வு பண்ணுவார். அந்த 50 கைதியை கூட்டு போகணும்னா சூப்பரண்டு, கண்காணிப்பாளர், ஜெயிலரு, டாக்டர், இவங்க 3 பேர் கையெழுத்து இருக்கணும். இந்த 3 பேர் ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வெளியே மருத்துவமனைக்கு போக முடியும். இதுக்கு வந்து சில காவலர் என்ன சொல்லுவானா, ஐயா நம்ம ஆளுங்க வெளியே போயிட்டு வரட்டும், ஒரு நோயே இருக்காது அவனுக்கு, உடல் ரீதியாக அந்த நோய் இருக்காது, வெளியே போயிட்டு வர முடியுமா அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு ப்ளஷர் கிடைக்கும்? சாப்பாடு, ஹோட்டலில் சாப்பிட்றது, மருத்துவமனைக்கு குடும்பத்தை வர சொல்றது, பார்த்துக்கலாம். சிறை இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம்ல அந்த மாதிரி மருத்துவமனைக்கு அந்த நரம்பியல் டாக்டர் போவான். இப்போ நரம்பியல் டாக்டர் போகணும்னா அங்கே ஒருத்தர் தான் போக முடியும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நரம்பியல் டாக்டர் ஒரு ஆள் தான் பார்க்க போகிறேன். அப்போ எனக்கு 2 எஸ்கார்ட் போட்டு என்ன தனியாக கூட்டு போவாங்க. அங்கே போனால் என் மனைவி என் குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு அந்த காவலர்கிட்ட வந்து இவங்க பார்த்துக்கிறேங்க, செலவு தரேங்க, சாயங்காலம் போவோம், 5 மணிக்கு போய்க்குவோம், 4 மணிக்கு போய்க்குவோம், டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. பிஸியாக இருக்குன்னா பஸ்ஸு வந்து காலையில் 9 மணிக்கு பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு தான் 4 மணிக்கு பஸ் வரும், மருத்துவமனைக்கு போயிட்டு பஸ்ஸு. அப்போ 5 மணி வரையும் டைம் இருக்கும். அந்த இதை பயன்படுத்துறது, ஃபோன் பேசுறது, குடும்பத்து உறவினர் பிள்ளைகள் அப்படி எல்லாத்தையும் பார்க்குறது, இது ஒரு நடக்கும். இதை சிலர் பயன்படுத்துவாங்க. எப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாய்ப்புகள் பயன்படுத்துவாங்க. அப்போ இதில் தாண்டி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எப்படின்னா டாக்டர் காசு கொடுத்து அவங்க உறவினரை வர சொல்லி, டாக்டர் பேசு, எனக்கு 5 நாள் அட்மிட் போட சொல்லு ஜிஹெச்சில், நான் ஒரு 5 நாள் இருந்து போகிறேன், எப்படின்னா 5000 டாக்டர் கொடுங்க, இவர் உள்ளே போக முடியாது. நடந்திருக்கா? நடக்குது. உடனே 10,000 டாக்டருக்கு இவர் வந்து அட்மிஷன் போடணும், இவர் வந்து இங்கே இருந்து இந்த மருத்துவ பார்த்து தான் போக முடியும். ஒரு லீவ் போடுறப்ப மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுப்போம்ல, அதே தான். அப்போ டக்கு என்ன செய்வாங்கன்னா உடனே டாக்டர் அட்மிஷன் போட்டுருவார். இவர் வந்து அட்மிஷன் போட்டுருங்க, இவர் இங்கே வைங்கன்றாங்க. அப்போ எல்லா மருத்துவமனையிலையும் வந்து ஒரு சிறை கூட இருக்கும். வெளி மருத்துவ சிறைன்னு சொல்லி ஒரு கூட வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பிளாக்மே வச்சு அது வந்து ஒரு மருத்துவமனை பிளாக் ஆகணும். இந்த மருத்துவமனையில் இருக்க சிறை இருக்குல்ல, காலையில் என்ன செய்வானா செக்கப்னு போவேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவேன். சாயங்காலம் என்ன செய்வான், செக்கப் பண்ணிட்டு ஒரு எஸ்கார்டை போட்டு கொடுப்பான், இன்னொரு ரவுண்டு. கேட்க மாட்டாங்களா, எதுக்கு நீ பார்க்கணும், உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னா? அதை டாக்டர் அட்மிஷன் போட்டார்ல, இவருக்கு வந்துட்டு இதயத்தில் ஒரு ஓட்டம் இருக்கு, இவர் இருந்தால் பார்த்து தான் போகணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாருல. அவர் கையெழுத்து போட்டு ஒரு வாரம் வச்சிருக்காரு அவரு. அப்போ ஒரு வாரம் என்ன செய்வாங்கன்னா, என்னென்ன பிரச்சனை, பெயில் இருக்கிறியா இல்லையா, அப்பீல் போறியா இல்லையா, எல்லா விஷயங்களும் பேசிட்டு டெய்லி வந்து மனைவி வந்துடுறது, குடும்பம் வந்துடுறது, சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக இருப்பாங்க. இதற்கு செல்வாக்க பயன்படுத்துவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த அதிகார மையங்கள் வரும்போது இந்த வேலை நடக்கும். இது நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சிறைவாசி தன் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலையில் இருக்கும்போது சிறை நிர்வாகம் கண்டுக்காது. அவன் அழுது புலம்புவான், ஐயா என்னால் முடியலன்னு கூட்டே போவார். ஆனால் ஒரு எந்த நோயுமே இல்லாமல் ஒரு பவுடர் கேஸ் ஒருத்தர் இருப்பான், பலன்னு இருப்பான், வெள்ளக்காரமாக சிலுன்னு இருப்பான். அவன் அந்த எஸ்கார்டு போட்டு அவனை மருத்துவமனைக்கு கூட்டு போய் அவனுக்கு என்ன உடம்பு பாதிக்கப்பட்டு நம்மளை கூட்டு போறது கூட இங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது. அதுதான் இங்க சிறை பாகுபாடுங்கிறது சாதிய பாகுபாடுல இருந்து வர்க்க ரீதியான பாகுபாடுல இருந்து வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா காவலர்கள் வந்து சிறை காவலர்கள் வந்து தன் சாதியங்களை ஊக்குவிக்கிறது. நான் படிச்ச ஒரு புக்ல நீங்க சொசைட்டி அப்படின்றதுல இருந்து நீங்க ஒரு ஜெயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை வந்து மாற ஆரம்பிக்கும். உங்க நினைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்தை பத்தின நினைவுகள் கம்மியாகும், உங்க ஃபேமிலி பத்தின நினைவுகள் எல்லாமே அப்படியே கம்மியாயிட்டே வந்து நீங்க ஒரு 4 சுவரை தான் பார்ப்பீங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். இதுதான் தண்டனை அப்படின்றத மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி வர்ற கைதிகள் எனக்கு தெரிஞ்சு செல்வம்னு ஒரு தம்பி
மதுரை திருப்பாச்சேத்தி பக்கத்தில் செல்வம். அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஒரு 10 நாளாக புலம்பிகிட்டே இருந்தான். அவன் கூட வந்தவங்க 16 பேர் தண்டனை சிறைவாசிகள். ஆயுள் தண்டனை இப்போ 10 நாளாக புலம்பிட்டு இருந்தான். 15 நாள் என் அறைக்கு பக்கத்தில் தூக்கு போட்டான். அதுக்கு அந்த ரோப்பு அதெல்லாம் எப்படி? ரோப்பெல்லாம் கிடையாது. அவன் வேட்டியை ஊற்றி அவனே ஒரு தூக்கு போட்டான். அது என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் அது என்னன்னா வந்து அவனுக்கு மன அழுத்தமாக புலம்பிகிட்டே இருந்தான். சிறை, என் குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளை, இத்தனைக்கும் மனைவி மாசமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நினைவாற்றல் இருந்துச்சான். எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ வரைக்கும். அப்போ வந்து என்னென்னா இன்னொருத்தன் வந்து மரத்தில் விழுந்துட்டான். திருமணமாகி புதுசில் ஆயுள் தண்டனை வந்துட்டான். ஆயுள் தண்டனை தான் மருத்துவர்கிட்ட ஏதோ நோய் விஷயம் போய் பார்க்குறேன். மருத்துவர் வந்து அவனை கோவமாக பேசுகிறாரு. கோவமாக பேசுகிறேன்னு வந்து மரத்தில் ஏறி சூசைட் பண்ணிட்டான். கீழே விழுந்துட்டான். அது என் அறைக்கு முன்னாடி நடந்தது. இது என்னன்னா வந்து சிறை வந்து சில பேர் திடகர்த்தமாக உருவாக்கும். சில பேர் மென்டலாக காலி பண்ணி. இன்னைக்கு நீ சிறைக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சிறையிலும் குறைஞ்சபட்சம் 100கணக்கான பேர் மனநோய் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இது என்ன எந்த மாதிரியான இப்போ ஒரு 10 வருடம் கிடைக்கக்கூடிய ஆயுள் தண்டனை இப்படி ஆவாங்களா இல்ல ஆயுள் தண்டனை இப்படி இருக்கிறவங்களுக்கு? ஆயுள் தண்டனையில இருந்து தண்டனை சரி கொடுக்குறவங்க இருப்பாங்க. என்ன காரணம்னா இவங்களால வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இவங்க அழுத்தம் பண்ணிட்டே இருக்கும். தான் செஞ்ச தவறை உணர்ந்தனால இவங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்துடும். அதை பாவம்னு நினைப்பாங்க, தப்பு செஞ்சுட்டு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் பல பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொலை பண்ணியிருப்பான், 20 கொலை பண்ணியிருப்பான். அவனுக்கு எந்த இதுவுமே இருக்காது. ரொம்ப இயல்பாக இருப்பான், இதாகவே இருப்பான், நிற்பான். ஆனால் நீங்கள் ஒரு கொலை கிராமத்தில் பண்ணியிருப்பான். அம்மாவையோ மனைவியையோ யாரோ பண்ணியிருப்பான். அழுத்தம். இப்போ நான் தம்பி ஜெயராஜின்னு கூட இருந்தான். பிடி வாத்தியார், பிடி ஆசிரியர். அவன் வந்துட்டு அவனுடைய அம்மாவை கொண்டுட்டான். அவங்க அம்மா இன்னொரு தொடர்பு வந்து பார்த்துட்டு கொண்டுட்டான். கொண்டு சிறைக்கு வந்துட்டான். சிறைக்கு வந்தன அவன் அவ்வளோ அழகானவன் மனநலம் பாதிக்கப்பட்டான். அழுகிறான். டெய்லி அழுகிட்டே இருப்பான். நான் அவனை தேத்திக்கிட்டே இருப்பேன். இப்படி அழுகாந்து எனக்கு தான் தண்ணி எல்லாம் எடுத்து வைப்பான். என் கூட இருப்பான். அவனால் அவனை தேத்தவே முடியல. அவன் ஒரு குழந்தை ஆகிட்டான். ஒரு இன்னைக்கு அவனுக்கு 50 வயசு இருக்கும். அன்னைக்கு ஒரு 34 வயசு இருக்கும். குழந்தையாக மாறிட்டான். குழந்தையாக மாறி மிட்டாய் தின்றது, சாக்லேட் தின்றது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும், வாங்கிட்டு வா, ரொம்ப வாங்கிட்டு வா, எனக்கு அதை வாங்கிட்டு வா, இதை சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு எது தின்ற ஒரு குழந்தைகள் எப்படி நடந்துக்குவாங்க அந்த மாதிரி தின்ற ஆர்வத்திலே இருப்பான். சோறு சாப்பிடணும், வைக்கணும், முட்டை அது தின்றதுலே இருப்பான். நான் அவனை இன்னைக்கு இப்பயும் யோசிப்பேன். அப்போ அவன் செஞ்ச தவறு உணர்றான். எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தரும், எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கும், நான் எங்கள் அம்மா கேங்கிறதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, நான் எங்கள் அம்மா தப்பு பண்ணிட்டேன். அப்படி இப்படி நிறையா பேர் மனநல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இது காரணம் என்னன்னா சிறை வந்து மனநல பாதிக்கப்படாமல் அவர்களுக்கான பயிற்சி எடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். இப்போ டெய்லி வந்து நாள்தோறும் வந்து ஒரு 100 பேரை உட்கார வச்சு ஒரு மருத்துவரையோ இல்லை மனநல ஆலோசகர்களை வர சொல்லி அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்கள தயார்படுத்தணும் நீ சிறை எதிர்கொள்றது. இன்றைக்கி நமக்கு இப்போ 10ஆம் வகுப்பில் பாஸ் ஆகிற குழந்தைகள் ஏதோ ஃபெயில் ஆச்சுன்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் சிறை கூடவும். புதுசாக தண்டனைக்கு வர சிறைவாசிகள் ஒரு கிராமத்துலேருந்து 10 பேர் வரான், 20 பேர் வரானா அவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆகி மனநோயாளி ஆகி குறைந்தபட்சம் 2 பேர் 3 பேர் வந்து இன்றைக்கும் வந்து தனி செல்ல இருக்கான், மனநல பாதிக்கப்பட்ட செல்ல இருக்கான். ஆனால் இந்த தனி செல் அப்படின்றது ரொம்ப கொடூரமானது. அது வந்து தூக்கு தண்டனை கைது கொடுக்கறது. அது தூக்கு தண்டனைக்கும் மனநல பாதிக்கப்பட்டவங்க, தூக்கு தண்டனை மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொழுநோயாளிகளுக்கு. நீங்க நான் இன்னும் இந்த அதிகார வர்க்கம் இருக்குல்ல, இங்க ஆளுகின்ற ஆட்சியாளர் இருக்காங்களா, எந்த ஆட்சியாளரும் சரி, நீங்க 60 வயசுக்கு மேல சிறை கூடத்துல முதிர்ந்த வயதுல சிறைவாசி இருக்கான். அவன் நீங்க பொது மன்னிப்பே தரமாட்டீங்க. என்ன காரணம்? இல்ல கிரைம் தான். கிராமத்துல கொலை பண்ணவங்க, கிராமத்துல சண்டை போட்டவங்க, கொலை தானே. அப்படி பார்த்தா எல்லா கொலையும் தானே. நீங்க ரேப் பண்ணணும் பொது மன்னிப்பு விடுறீங்களா? இப்ப இந்த 60 வயது 70 வயது ஆனவங்க சிறையில் இருக்கனால என்ன பிரச்சனை இருக்குன்றீங்க? அவங்க முதிர்ந்து போயிட்டாங்க. 70 வயசுல ஒரு முதிர்ந்த சிறைவாசி வச்சு நீங்க என்ன சிறையில செய்வீங்க? அவர் பாத்ரூம் போகணும், அவர் குளிக்கணும், அவர் யாரும் கிடையாதுல்ல. நீங்க தொழுநோயாளி இருக்காங்க, மனநோயாளி இருக்காங்க, அவனை ஏன் நீங்க உள்ள வைக்கிறீங்க? என்ன காரணம்? சர்டிஃபிகேட் கொடுத்தா மனநோயாளின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே விட வேண்டியது. அவனை நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான், அவங்களுக்கு அவன் மனநோயாளி செஞ்சான், அவன் நீ சிறையில் வச்சு என்ன செய்ய போறீங்க? ஒரு மனநலம் காப்பதுக்கு விடுங்க. இல்லை நீங்க சிறை கூடத்துக்குள்ள மனநலம் காப்பா உருவாக்கி அதை தனிமைப்படுத்தி அவனை பயிற்சி கொடுத்து அவனை மனநல மருந்துக்கு சரியா கொடுத்து அவனை பராமரிச்சு செய்யுங்க. குளிக்க மாட்டான். நிறைய பேர் குளிக்காம இருக்கான். நான் இன்னைக்கு பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை சிறைக்கு போங்க, நான் 10 பேர் 15 குளிக்காம டெய்லி இருக்கான்.
மணல்ல பாதிக்க சொல்றதுக்கு ஆள் இல்ல, அது செய்ய கேட்க ஆள் இல்ல, சொல்றது கேட்க ஆள் இல்ல. கேட்க ஆள் இல்ல. இப்ப நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், சிறைவாசிகளுக்கு ஓட்டுரிமை வேணும் முயற்சி எடுக்கிறேன். இப்ப நான் ரிட்டு போட போறேன், சிறைவாசிகளுக்கு ஓட்டுரிமை கொடுங்க. அப்ப அவங்களோட கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு போகும், அரசாங்கம் அதை செய்யும். அப்ப மனநல பாதிக்கப்பட்டவங்க பொது மன்னிப்பு விடுங்க. வயது 30 60 வயதுக்கு மேல உள்ளவங்கள 70 வயதுக்கு மேல பொது மன்னிப்பு விட்டுருங்க. தனிச்சல்ன்றது அது அவ்வளவு பெரிய மென்டலா டிப்ரெஸ்ட் ஆகும், டார்ச்சர் ஆயிடும். நான் ஏன் இவ்வளவு இமோஷனா இருந்தா, நான் இருந்திருக்கேன். இவ்வளவு இருக்கும். இவ்வளவு தரை தான், ஒரு தரை தான், அவ்வளவுதான். பாதி இதுல பாதிக்குள்ள பாத்ரூம் இருக்கும், அவ்வளவுதான். இருட்டாதான் இருக்கும், இருட்டாதான் இருக்கும். ஒரு குண்டு பல்ப் இருக்கும். இப்ப எல்லாம் ஃபேன் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. நாங்க இருக்க குண்டு பல்ப் அவ்வளவுதான், ஒரு மஞ்சள் பல்ப் மட்டும் எரியும். அது அதுவே உங்களுக்கு ஒரு என்ன சொன்னா, தொடர்ந்து ஒரு அறைக்குள்ளேயே இருக்கீங்க, 4 செவரையா பாக்குறீங்க, ஒரு மென்டலா உங்களுக்கு ஒரு டார்ச்சர். பேசவும் முடியாது, யார்ட்டையும் பேச முடியும், பக்கத்துல பேச முடியாது. சவுண்ட் கத்த முடியும், பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சத்தம் போட்டு சொல்ல முடியும், கேட்க முடியும், வார்டனை கூப்பிட முடியும். இதுல என்ன கொடுமைனா, இரவு நேரங்கள்ல கைதிகளுடைய காவலர் இருக்காங்களா, காவல் காக்குறாங்களா, நல்ல மனிதர்கள், மனிதநேயம் உள்ள காவலர்கள் வந்தாங்கன்னா எதனாச்சும் உடல்நல பாதிக்கப்பட்ட கை தப்பிச்சிருவான். அந்த நேரத்தில் நெஞ்சு வலிக்குது, ஏதோ உடல் உபாதை பிரச்சனை ஆகுது, வாமிட் வருது, வகுத்தால வருதுன்னா, இந்த மனிதநேயமற்ற சிறை காவலருவான். அந்த போய் கேட்ல போய் சாய் கொண்டு வர மாட்டான், அது போய் எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக சோம்பேறித்தனம். மாத்திரையை போடுறா அப்படின்னு போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்து மாத்திரையை கொடுத்துருவான். இப்படி மாத்திரையை கொடுத்து நெஞ்சுவில் இறந்து போன கைதி நிறைய பேர் இருக்கா, அலட்சியத்தினால. ஒரு நைட்ல கத்துறான் முடியலன்னா உடனே காவலர் போய் கேட்ல போய், ஏன் அவர் போய் கேட்ல சாவி எடுக்க மாட்டாருன்னா, இவனை போய் சாவி எடுத்து இவனை மருத்துவமனை சிங்களா கூட்டு போயிட்டு இவனை பாதுகாத்து கொண்டு வந்து அதே இடத்துல அடைக்கணும். அவருக்கு தேவையில்லாத வேலை. காலைல திறந்துட்டு போனா எவனா பாட்டு போறான், அந்த ஒரு கைதியை கொண்டு போயிட்டு சிறை அங்க கொண்டு போய் திருப்பி கொண்டு வரணும்ல, அதுக்கு ஒரு பயம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளில் இந்த சிறை தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒஸ்டான ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு சிறை. இங்கெல்லாம் போனாலே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய சிறை எது? பாளையங்கோட்டை சிறை. பாளையங்கோட்டை, கடலூர், இந்த மாதிரி சிறைகள்லாம் இன்றைக்கும் வேலூர், இதோட மோசம் வேலூர் தான். ஏன்னா அங்கே உள்ள வெயில் இருக்குல்ல, அந்த சூழல் இருக்குல்ல, அந்த சூழலே பனிஷ்மெண்ட். நீங்கள் சிறையில் ஒரு பிளாக் இருக்கும், ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்கு பழைய சிறையெல்லாம் இருக்கு, இன்னொரு சிறைக்குள்ள வச்சுருப்பாங்க. முதல்ல சிமெண்ட்டு, அப்புறம் தார் போட்டுருவாங்க, அதுக்கு மேலே சுண்ணாம்பு, அதுக்கு மேலே சிமெண்ட்டு. இதே ஹீட்டு தானே எல்லாமே. இந்த ஹீட் எல்லாமே உங்களை நீங்கள் படுத்தீங்க என்ன ஆகும், ஃபைல்ஸ் வரும், கொப்பளம் வரும், அரிக்கும். நீங்கள் புது சிறைக்கு போயிட்டீங்கன்னா இந்த விரலில் கூட சிறங்கு வந்துடும். புதிய சிறைக்கு போகிறாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டே இருப்பாங்க, 2 நாளில் அரிக்கும். என்ன காரணம்னா, ஒரு இடத்த படுத்து 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 அந்த ஹீட் ஆகி அந்த தோல் இருக்குல்ல, ஒவ்வொருத்தனுடைய தோல் இருக்குல்ல, அது பட்டு அரிப்பு வரும். இதெல்லாம் சிறை பனிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க. சிறை பனிஷ்மெண்ட்னு ஒரு செல் வச்சிருப்பாங்க, அந்த செல்லை கொண்டு போட்டுருவாங்க. ஓகே, பனிஷ் பண்றதுக்குன்னு ஒரு செல்லு. நீங்க அமனமா படுத்தா எப்படி இந்த இடத்துலலாம் அவ்வளவுதான், ட்ரெஸ் எல்லாம் படுத்தா ஒரு மாதிரி அமனமா. நம்ம சாதாரண ஒரு டார்ச் சூட் போட்டோ இல்லை டிஷர்ட் போட்டு படுக்க முடியாது. உங்களை அமனமா படுக்க விட்டா இந்த மாதிரி அமனமா படுக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு சிறையில் பனிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அது பெரிய மனித உரிமை மீறல். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளவு நாகரீகத்தில் இவ்வளவு இன்னைக்கு வெளிநாட்டில் சிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தனியாக பேச விடுறாங்க. ஓகே, அவங்க நிறைய இது கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா சிறையில் தான் நேர்காணல் கூட கண்ணாடி போட்டு அடைச்சிருக்காங்க எல்லா சிறையிலையும். ஓகே, ஆப்போசிட் பார்த்துக்கலாம், பார்க்க கண்ணாடி பார்க்க தான் முடியும், பேச முடியாது. அது ஒரே நேரத்தில் 200 பேரை நேர்காணலுங்க. நீங்க புலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலுக்கு 100 பேர் 200 பேருங்க. யார் பேசுறாங்கன்னு கேட்க முடியாது. அவன் என்ன தகவல் சொல்றான், பிணை போட்டியா, குழந்தை நல்லா இருக்கா, அம்மா நல்லா இருக்கா, கத்தி தான் கேட்கணும். அது எவ்வளவு பெரிய கொடூரம். நீங்க 5 நாள் நேர்காணல் வைங்க, 5 நாள் நேர்காணல் வைங்க. ஒரு 1000 பேர் சிறைவாசி இருக்கான், நேர்காணலுக்கு வரானா 100 நேர் கூட பிரிச்சு விடுங்க. அப்ப அது இதெல்லாம் சிறை ஒழுங்குபடுத்தணும். இப்போ ஒரு ஆயுள் தண்டனை லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாகர வரைக்குமே சிறையில தானே இருக்கணும்? கிடையாது. பொது மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு. 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 8 ஆண்டுகள்லாம் விட்டுருக்காங்க. ஓகே, 14 ஆண்டு விட்டுருக்காங்க. இவங்க விடுறது யாருன்னா அரசியல் செல்வாக்கு, அன்னைக்கு ஆளுகின்ற கட்சியில யாரு இருக்காங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் விடுவாங்க. நான் ஒன்னே சொல்றேங்க, இந்த சட்டத்துறை அமைச்சர் இருக்காங்களங்க, இவங்கள மாதிரி மோசமான நபர் கிடையாது. எந்த ஆட்சியில இருந்தா எந்த ஆட்சிங்க. என்னன்னா 1 மாசம் லீவு,
1 மாத தண்டனை சிறைவாசி ஆயுள் தண்டனை இருக்கவங்களுக்கு 1 மாதம் லீவு சட்டத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்ட தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போடுவார். இந்த சிறைவாசி பரோலில் வந்து இவருடைய பங்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் வைக்கணும். ஓகே, எம்எல்ஏவோட சைன் வேணும். சைன் வேணும். அதை வாங்கி சட்டமைச்சரை கொடுப்பாங்க. இந்த சட்டமைச்சர் என்ன செய்வார்னா அந்த பரோலில் வடக்கன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, கண்டுக்கவே மாட்டாங்க. அதே ஒரு அதிகாரத்தில் சொந்தக்காரன் திமுககாரன் கட்சி ஆளுங்கட்சி அதிமுககாரன் ஒட்டுக்கு எவனாச்சும் வந்துருக்கான்னு வச்சுங்களேன், உடனே சட்டமைச்சர் 1 மாதம் லீவ் போட்டுருவார். அந்த 1 மாதம் லீவ் பண்ண கிடையாது, அது வெளியே தான் இருப்பான், சிறைக்கு போயிருக்க மாட்டான். 1 மாதம் லீவில் வந்து அந்த 30 நாள் முடியும்ல, 29ஆம் தேதி காலையில் போய் அதை ரினியூல் பண்ணுவான். ஓகே, ஆனால் அதுக்கு இடம் இது புதுசுங்க, இடம் இல்லைங்க. இது நான் சொல்றது நான் நடந்திருக்கு. ஒரு சிறைவாசி ஒரு குடும்பம் ஒரு சிறைவாசி அந்த குடும்பமே வந்து 3 வருஷமா வெளியே இருந்திருக்காங்க. பரோல் மாத்தி மாத்தி பொது மன்னிப்புல வந்துட்டாங்க. அந்த அவங்க ஆட்சி முடிய போற பொது மன்னிப்பு அவங்களுக்கு. ஓகே, இதே வந்து ஒரு கிராமத்துல இருக்கவங்க சாதாரண மனிதன் தெரியறவங்களுக்குனா பொது மன்னிப்பை கேன்சல் பண்றது, சரியான டைமுக்கு வரல அப்படின்னு சாமானிய மனிதன் ஒரு பரோல் போட்டு 10 நாள் பரோல் போடுறானா அவன் கையெழுத்து போடுறது கிடையாது. அப்ப இது எவ்வளவு கொடூரம். நீங்க நன்னடத்தின் அடிப்படையில நன்னடத்தை அதிகாரம் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு சிறை மத்திய சிறையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிறைவாசியில கண்காணிக்கிறதுன்னு ஒரு அதிகாரி வச்சிருக்கீங்க. அந்த அதிகாரி என்ன செய்யறாரு? அவர் வேலை என்ன? இவங்க இது மாதிரி கண்காணிக்கிறது வேலை. ஆனா அவர் என்ன செய்வார்னா லஞ்சம் 10,000 கொடுத்தா 5 நாள் பரோல், 20,000 கொடுத்தோன்னா 1 மாசம் பரோல். இந்த நன்னடத்தைன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன நன்னடத்தை? உங்களை வந்து கொஞ்சம் உங்க பொது மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறைக்குள்ள எந்த போராட்டம் எந்த யாருடைய பழக்க வழக்கம் இல்லாம அமைதியா உங்க அறை உங்க கட்டைனா அந்த ஒரு கட்டை பார்த்துருக்கீங்களா, சினிமா கட்டுவாங்க ஒரு கட்டை, அந்த கட்டையை தாண்டி நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது. அந்த கட்டை இல்லை ஒரு அறை, அந்த அறையில் இருக்கணும். சிறை என்ன சொல்லுகிறதோ, சிறை அதிகாரி என்ன சொல்றாங்களோ, ஆமா அவங்க சரியா சொல்றாங்க, இந்த உணவு எனக்கு போதும், அவ்வளவுதான். இதுக்கு இவர் கட்டுப்பட்டு எது மாதிரி புக்ஸ் கிடைக்கும்? பூராமே நாவல் தான் வச்சிருப்பாங்க. நாவல், கதை, சிறுகதைகள் இப்படி தான் வச்சிருப்பாங்க. அங்க வந்து நீங்க பெருசா வந்து புரட்சிகரமாவோ இல்ல ஒரு விடுதலைக்கான அரசியலோ எதுவும் கிடையாது. அரசியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் அதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடையாது. அது லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், அதுல வந்து சிறுகதை நாவல் இப்படிதான் வச்சிருப்பாங்க. இந்தி போராட்டம் இது மாதிரி கூட திராவிட இயக்க வரலாறு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அங்க என்னன்னா வந்து நீங்க நாவல் சிறுகதை படிச்சுக்கலாம், நமக்கு தேவையான புத்தகம் வாங்கிக்கலாம். அது ஒரு சில நம்முடைய இதை பயன்படுத்தி புத்தகங்கள் கொண்டு வந்து படிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு சிறை வந்து ஒரு மாறுதலுக்கு வந்திருக்கு. என்ன மாறுதல்னா, ஃபேன் போட்டிருக்காங்க, சில்வர் தட்டு, இன்னைக்கு கேண்டியனு, இதுதான் மாற்ற முடிய. நான் சொன்ன மாற்றங்களை ஓட்டு போடுற உரிமை, தொழு நோயாளிகளை பொது மன்னிப்பு விடணும், சிறையில் ஜாதி 60 வயதுக்கு மேல கைதிகளை வந்து வச்சிருக்க வேணாம், இதெல்லாம் மாறல. இதெல்லாம் மாறல. 2வது பெரும்பான்மை சிறுபான்மை, ஏழை பணக்காரன், வர்க்க வேறுபாடு, இதெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்கு. இது மாறணும்னு நினைக்கிறீங்க? இதை மாறணும், இதை மாற்றணும். இதை வந்து ஆளுகின்ற அரசுகள் 35,000 40,000 சிறைவாசிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். இப்போ அரசாங்கம் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க, கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிறைக்குள்ள போற கூட யாரோடைய ஜாதி பத்தின அடையாளங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுவாங்களா அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலர்ஸ்? எதுவுமே ஃபாலோ பண்ணாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் இந்த ஆர்டர் போடும்போது அது சேர்த்து ஒரு ஆர்டர் போட்டுச்சு. முதல் தலைமுறை குற்றவாளிகளை தனியா வைக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு எந்த சிறையும் வைக்கல. ஆர்டர் போட்டு 2 மாசம் ஆச்சு. மதுரை உயர்நீதிமன்றம் போட்டு 2-3 மாசம் ஆகுது. அந்த ஆர்டர் என்ன சொல்லணும்னா, முதல் குற்றவாளிகளை தனிமைப்படுத்தி வைங்க, ஏன்னா கரப்ட் ஆவாங்க. ஆமா, பெருங்குற்றவாளிகளையோ பழைய குற்றவாளி சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி எந்த சிறை வச்சிருக்கான்னு சொல்லி எந்த சிறை ஜெயிலர் சூப்பரண்ட் டிஐஜி ரிப்ளை பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் போய், நாங்கள் இப்படி வச்சிருக்கோம், நாங்கள் தனியாக பிரித்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த முதல் குற்றவாளி வராங்களே அவங்கள பூரா வந்து சிறைக்கான வேலைகள் இருக்குல்ல, குப்பல்றது, பாத்ரூம் கழுவுறது, சோறு தூக்குறது, பயன்படுத்துறது. சம்பளம்லாம் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவை. ஆல்டி ஒன்று. நான் என்ன சொன்னேன்னா, 2000 கைதிகள் இருக்கிற ஒரு சிறையில் ஒரு துப்புரவு பணியாளர் தான் வேலைக்கு இருக்கணுமா? அது வெளியில இருந்து வரவங்க இவங்க ஜெயிலுக்குள்ளே ஒரு துப்புரவு பணியாளர் வச்சுக்குவாங்க. ஒரு துப்புரவு பணியாளர் 2 துப்புரவு பணியாளர் அவங்க கைது கிடையாது, அவங்க துப்புரவு. ஆனா இந்த 2000 பேருடைய கழிவுகள் இருக்குல்ல, அதை யார் சுமக்கிறது? ஆனா ஏதோ ஒரு கைதி பட்டியலினத்தில் போறவன் அந்த வேலையை செய்வான். அந்த மலை தள்ளுறது, அந்த கழிவுல குப்பையை கூட்டுறது, இந்த வேலையை செய்யலாம்.
சிறையே கூட்டணுங்க. அவ்வளோ பெரிய இதை சிறையே கூட்டணும். ஒரு 100 பேர் கூட்டுவான்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. ஒரு 2 பீடி தலைக்கு 2 பீடிக்கானி கூட்டுவாங்க. அது எவ்வளவு ஒரு கொடூரம். அப்ப இந்த இந்த கூட்டுறது, இந்த இந்த வெள்ளையடிக்கிறது, இந்த சிறை சுத்தப்படுத்துறது, இந்த இந்த தொகைகளை யார்கிட்ட வாங்குறீங்க? இதுல எவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு. அப்ப சிறை நீங்க வெளியே இப்ப ஒரு ரெவென்யூ துறையிலையோ இல்ல தாலுகா ஆபீஸ்ல ஊழல் இருக்குல்ல, இல்ல தலைமைச் செயலர் ஊழல், இதை தாண்டி சிறை பெரிய ஊழல் நடக்குது. சிறையில் எவ்வளோ ஊழல் நடக்குது, சிறையில் நடக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நேரமாக பொறுமையாக வந்து பேசுனீங்க. இப்போ உங்களோட கோரிக்கைகள் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஓட்டுரிமை வேணும், ஓட்டுரிமைக்கு கொடுக்கணும் அப்படின்னும், இங்கே சிறையில் நடக்கக்கூடிய அந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளையும் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.